விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் 21 தெய்வங்கள், 61 சேனா தளங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களை உள்ளடக்கிய கோயிலின் வைகாசி களரி புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழா குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கல்குறிச்சி கிராமத்தில் மணியாருடைய ஐயனார், மஞ்சுநாத ஐயனார், சந்தன கருப்பசாமி, சோனையா, சீலைக்காரி அம்மன் உள்ளிட்ட 21 தெய்வங்கள் மற்றும் 61 சேனாதலங்கள், பரிவார தெய்வங்கள் உள்ளடக்கிய கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் வைகாசி களரி திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான புரவியெடுப்பு நிகழ்வில் விரதம் இருந்த பக்தர்கள் கருப்பசாமி வேடமணிந்து இசைக்கு ஏற்றவாறு சாட்டையை சுழற்றியபடி நடனமாடினர். இதனைத் தொடர்ந்து தீப்பந்தங்களுடன் புலியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என தோணுகால் பகுதி வரை ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து அங்கு செய்து வைக்கப்பட்ட புரவிகளை பூஜை செய்து அங்கிருந்து கல்குறிச்சியில் உள்ள கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர். காளை வாகனம் முன்னே செல்ல 31 குதிரைகள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். களரி புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு பரிவார தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனை செய்யப்பட்டது. இந்த விழாவில் மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.